விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் வீட்டில் நேற்று முன்தினம் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. அதனைத் தொடர்ந்து இன்று விஜயபாஸ்கர் மற்றும் சரத்குமார் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. அதனை பற்றி நம்ம செய்தியாளர் ராமராசுவிடம் கேட்கலாம். வணக்கம் ராமராசு. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு நேற்று முன்தினம் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது அவர்களது வீட்டில். இன்று வருமான வரித்துறை அவர்களுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. இது பற்றி விரிவாக சொல்லுங்க. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அதே போன்று அவருக்கு நெருக்கமானவர்கள் என 36 இடங்களில் நேற்று முன்தினம் வருமான வரி சோதனை என்பது நடைபெற்றது. இந்த சோதனையில் ஆர்கே நகர் தொகுதிக்கு செலவழிப்பதற்காக சுமார் 89 கோடி ரூபாய் அளவு பல்வேறு நபர்களுக்கு, அதாவது அமைச்சர்களுக்கு உள்ளிட்டவர்கள் செலவழிப்பதற்காக, ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு செலவழிப்பதற்காக 89 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதற்கான ஆவணங்கள் வருமான வரித்துறையிடம் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அது தொடர்பான ஆவணங்களும் வெளியாகியிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இது தொடர்பாக தற்பொழுது விளக்கம் கேட்டு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளை நேரில் ஆஜராகும்படி. அதே போன்று சரத்குமார் அவர்களுக்கு விஜயபாஸ்கர் பணம் வழங்கியதாகவும் அவரிடம் அந்த விசாரணையின் பொழுதே அவரிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதே போன்று சரத்குமாரிடமும் விஜயபாஸ்கரிடத்தில் பணம் பெற்றீர்களா என்ற விசாரணையும் நடைபெற்றது. அது தொடர்பாகத்தான் சரத்குமார் வீட்டிலும் அந்த வருமான வரி சோதனை நடைபெற்றது. இவர்கள் இருவரையும் நாளை ஆஜராக சொல்லி இருக்கின்றனர். அதே போன்று நம்ம டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய கீதாலட்சுமி அவர்களது இல்லத்திலும் அந்த சோதனை நடைபெற்றது. இந்த 3 பேரையும் நாளை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி நேரில் விளக்கம் அளிக்க வேண்டும் என அதிகாரி தரப்பில் இந்த நோட்டீஸ் வழங்க. அதாவது இந்த 3 பேரிடத்திலும் கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் அன்றைக்கு அவர்களிடத்திலிருந்து கையெழுத்து பெறப்பட்டன. குறிப்பாக விஜயபாஸ்கர் இடத்தில் அந்த பணம் எவ்வளவு செலவு செய்யப்பட்டது என்பது தொடர்பாக சிக்கியிருக்கக்கூடிய ஆவணங்கள், அதாவது அவர் உதவியாளர் இல்லத்திலிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த ஆவணங்கள் இருக்கக்கூடியவற்றை விளக்கம் கேட்பதற்காக இந்த விசாரணைக்கு அவர்களை வரவழைத்திருக்கிறார்கள். தற்பொழுது வரவழைப்பதற்கான அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளைக்குள் ஆஜராக வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதில் கைதான நபர்கள் கொடுத்த வாக்குமூலங்கள் அடிப்படையில் தான் இந்த வருமான வரி சோதனை என்பது நடைபெற்றது என்று அதிகாரிகள் தரப்பில் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. விஜயபாஸ்கர் அவர்களிடத்தில் ஏற்கனவே, அதாவது சோதனை சுமார் 22 மணி நேரம் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. அப்பொழுது நீங்கள் கொடுத்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் விசாரணையின் பொழுது கேட்கப்பட்டது. இருப்பினும் அதற்கு விஜயபாஸ்கர் அப்பொழுது மறுப்பும் தெரிவித்திருந்ததாக நமக்கு தகவல் வந்தன. எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அதிகாரிகளிடத்தில் தெரிவித்திருப்பதாக தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் அவரிடம் விளக்கம் கேட்பதற்காக தற்பொழுது அந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது.